இந்த வான்பர்க் பிங்கஸ் வந்து ஐடிஎஃப்சியில் அவங்களோட ஸ்டேக்கை 10% இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி உள்ளே வராங்க. எவ்வளோ ரூபா வரைக்கும் ஐடிஎஃப்சியை நான் கன்சிடர் பண்ணலாம்? அதை நம்மளால் இன்னைக்கு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு நிஜமாகவே ஒரு ஸ்டார்ட் அப் பேங்க் மாதிரி. ஸோ இது வந்து ஆல்ரெடி ஒரு 5 வருஷம் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் உங்களுக்கு வந்துருச்சு. இது வரைக்கும் அவங்க சொன்னதெல்லாம் பண்ணிட்டோம், அதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டோம். ஸோ ஹீ சேஸ் ஹி வில் பி தி 4th லார்ஜஸ்ட் பேங்க். ஸோ அன்றைக்கி என்ன வேல்யூவேஷன் இருக்கும் அப்படின்னு நீங்கள் மெட்ரிக் அனௌன்ஸ் பண்ணி யூ ஷுட் பி ஏபிள் டு ஒர்க் அவுட் வாட் இஸ் த புக் வேல்யூ. அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு 4 இயர்ஸில் க்ரோத் இருக்கும் அப்படின்னு. என்னோட பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு 6 வருஷம் ஆல்ரெடி இருந்துட்டாங்க. இன்னும் ஒரு 13 இயர்ஸ் அட் அ ஸ்ட்ரெச் இஃப் ஆர்பிஐ அலோஸ் ஹிம் ஹீ கேன் பி. இல்லாட்டா இன்னொரு 8 வருஷம் கழித்து ஒரு பிரேக் எடுக்கணும். 8 வருஷம் கழித்து யார் ஆர்பிஐ கவர்னராக இருப்பாங்க? வைத்தியநாதனுக்கு ஒரு இது கிடைக்குமா, எக்ஸ்டென்ஷன், அப்படிங்கிற கேள்வியெலாம் இருக்குது. பட் அடுத்த 7 வருஷம் ரொம்ப குரூஷியலாக இருக்கும். ஸோ அவர் ரொம்ப ரேப்பிடாக எக்ஸ்பேண்ட் பண்ணுவார்.